தேவனுடைய பெரிதான கிருபையினால் 6 மாதத்தை கிருபையாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது தேவனுடைய கிருபையால் 7வது மாதத்தில் பிரவேசிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது சங்கீதம் 115ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நினைத்து ஆசீர்வதிப்பார். இந்த இடத்திலே 2 குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்று ஆரோன் குடும்பம், இஸ்ரவேல் குடும்பம். சங்கீதம் 115:13 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 2வது அவர் சொல்லுகிறார், அவர்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வருதிக பண்ணுவேன் என்று. யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது ஒரு இயேசுவை அறிந்து விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு அடையாளமாய் இருக்கிறது. மற்றும் ஒன்று ஆரோன் குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஊழியருடைய குடும்பங்கள். அப்ப அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய குடும்பமாய் நீங்கள் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு அவருடைய குடும்பமாக மாறிவிடுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானிப்பது நல்லது. இந்த முந்தின வசனம் 9:10 சொல்லுகிறார். 115:9-10 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பு, அவரே துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே அவரை நம்புங்கள், அவரே துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவர் துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோனின் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்ப வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், அவருடைய வல்லமையை நம்ப வேண்டும், அவருடைய கிருபையை நாம் நம்ப வேண்டும். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்ததை நினைக்க வேண்டும். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்ததை நம்ப வேண்டும். உயிர் திறந்தவர் என்பதை நீ நம்ப வேண்டும். அவரை முழுமையாய் நீ நம்பும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதத்திலே அவர் துணையாக இருந்து நம்மை காப்பார். கேடகம் என்றால் ரட்சிப்பு, கேடகம் என்றால் பாதுகாப்பு. எப்போதுமே நம்ம கூட இருந்து நம்மை காக்கிறவரா, நம்ம குடும்பத்தை எல்லாம் காப்பார், ஃபேமிலிஸ் எல்லாம் காப்பார். எந்த வியாதிகள் தொல்லைகள் வராதபடி காப்பார், விக்கிரங்கள் வராதபடி காப்பார், மந்திர சக்திகள் தீய சக்திகள் ஒன்றும் நெருங்காதபடி நம்மளை காப்பார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், பயப்படுகிற குடும்பங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். பயம் என்றாலே பரிசுத்த வாழ்க்கை. பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம் இந்த மாதத்தை நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம ஊழியத்தை நினைப்பார், நம்முடைய குடும்பத்தை நினைப்பார், நம்முடைய பிள்ளைகளை நினைப்பார். நாமும் அவரை நினைத்து வாழுவோம், அவருக்காக ஜீவிப்போம், அவருடைய வசனத்தை நினைப்போம், வாக்குத்தத்தங்களை நினைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்காக சிலுவையிலே தன்னை தெய்வ பலியாய் ஒப்பு கொடுத்தவர் இன்று நமக்கோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்.
அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இந்த மாசத்திலே குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். திருமணத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்ப பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் பழகி பெருகுவீர்கள். வளர்ந்து வரும்படி செய்வார். ஊழியங்கள் வளர். அநேக பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துவார். அநேக குடும்பமாக பயன்படுத்துவார். வீட்டுக்குள் ரட்சிப்பை தருகிறார். தேவ சமாதானத்தை ஊற்றுகிறார். சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். சமாதானத்தினால் நிரப்புகிறார். சில இரவுகளிலே போராடுகிற சத்ருவின் ஆயுதங்கள் முறிகிறது. பொல்லாத ஆவிகள் விலகி போவதாக. குடும்பங்களை கட்டி இருக்கிற சாபங்கள், குடும்பத்தை கட்டி இருக்கிற பாவங்கள், குடும்பத்தை கட்டி இருக்கிற குடும்பத்தை கட்டி இருக்கிற விக்கினங்கள் எல்லாம் விலகி போவதாக. ஒரு அன்பு மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் களிப்பாக மாற்றுகிறார். கர்ப்ப தடைகள் உடைவதாக, திருமண தடைகள் நீங்கி போவதாக, குழப்பங்கள் நீங்குவதாக. ஒரு மகள் என்ன செய்வதென்று குழம்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். அநேக பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை கொடுக்கிறார். அநேக பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அநேக பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் சக்திகள் அழிக்கப்படுகிறது. மந்திர சக்திகள் நிர்மூலமாவதாக. அநேக குடும்பங்களிலே தேவனுடைய வைராக்கியத்தின் ஆவியை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். தேவ பிரசனத்தை கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கிறார். தேவ வார்த்தையை கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கிறார். தேவ வல்லமையை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த மாதத்திலே சில உடைந்து போன குடும்பங்களை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கட்டுகிறார். பிரிந்திருக்கிற குடும்பங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதறி போன குடும்பங்களை ஒருமுகப்படுத்துகிறார். தேவனுடைய கரம் இறங்குகிறது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைகள் மேலே இறங்குகிறது. குடும்பங்களில் இறங்குகிறது. சின்ன பிள்ளைகள் மேலே இறங்குகிறது. பெரியவர்கள் மேலே இறங்குது. வயசானவர்கள் மேலே இறங்குது. பிள்ளைகள் மேலே இறங்குது. தேவனை அறிகிற அறிவை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நிறைப்புகிறார். தடைகள் உடைகிறது. இந்த மாசத்துல ஹல்லேலூயா சில வழிகளை சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த தடைகளெல்லாம் உடைகிறது. ஜூலை மாதம் ஒரு பூரணப்படுகிற ஒரு மாதமாக விளங்க செய்வார். நன்மை இறங்குகிறது. ஆசீர்வாதம் இறங்குகிறது. அபண்டன்ஸ் பிளெஸிங் வருகிறது. தேவனுடைய கிருபை எல்லாரையும் நடத்துகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. அதிசயங்கள் நடக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது. தலைக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் விலகுகிறது. இருதயத்துக்குள்ள இருந்து போராடி கொண்டிருக்கிற சத்துரு கிரியைகள் விலகுகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகிறது. உங்களை அறியாமலே சில இருளின் வல்லமைகள் விலகுகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அது பீஸ் ஆஃப் மைண்ட் சிலருக்குள் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பீஸ் காரியத்தில் அற்புதங்கள் நிகழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகளை ஒரு மகளுக்கு தன் தேவைகளை தேவன் சந்திக்கிறார். கிருபை அளிக்கிறார். அற்புதங்கள்லாம் நடக்குது. கண்ணீரோடு ஒரு மகள் ஹல்லேலூயா பாரத்தோடு நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறார். மனம் இறங்குகிற உன் பிள்ளையை குறித்த பாரம், உன் குடும்பத்தை குறித்த பாரங்கள் இன்றைக்கு கர்த்தர் இறங்கி கொண்டு இருக்கிறார். இந்த ஹல்லேலூயா இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய இரக்கம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.